ஒரு வேளை 6 மாத காலத்தில் இந்த மாதிரி எம்பிங்களை மாற்றுறதுக்கும் வழி இருக்குது. விஜய் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் மேம் அந்த கேஸ் தான். லாஸ்ட் பெஞ்சில் ஒரு குழந்தைய உட்கார வைக்க சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு படிக்கக்கூடிய குழந்தை, அந்த குழந்தையோட சிரிப்பு வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. இவங்க என்ன கேள்வி கேட்டாங்கன்னே தெரியாது எனக்கு. அது ஒழுங்காக விளங்கலை. அவங்க இங்கிலீஷில் கேட்டிருக்காங்களா என்னன்னு தெரியல. இந்த குழந்தைங்கிட்ட இந்த மாதிரி பண்ணுறது, லாஸ்ட் பெஞ்சுக்கு நீங்கள் அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சரியாக இல்லை. இப்போ நிறைய பேர் ட்ரோல் வீடியோ போட்டுட்ருக்கீங்கல்ல, நான் வந்து என்ன கேட்குறேன்னா, உங்களால் நேராகவே பேச முடியும் அப்படின்ற நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. விஜய்கிட்ட நேராக பேச முடியும் அப்படின்றவங்க நடிகர்கள் இருக்காங்க, அரசியல் இருக்காங்க. அவங்கெல்லாம் இதை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, நேராக இவங்க பண்ணுறது சரியில்லை அப்படின்னா அவங்கள பற்றி ஒரு குறைய சொல்லுங்கள். இப்போ இந்த அம்மா போயிருக்கிறாங்க, இப்போ கேட்டிருக்காங்க அந்த பொண்ணுக்கு எப்படின்னு இருக்கும், நீ லாஸ்ட் பெஞ்சில் மாற்றுங்க வந்தாங்க, அப்படி லாஸ்ட் பெஞ்சுக்கு மாற்ற சொல்கிறாங்க. இது நிறைய பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னும் போது ஒரு கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு பொண்ணை அந்த குழந்தைய என்கரேஜ் பண்ணல. நீங்கள் என்கரேஜ் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே, என்கரேஜ் பண்ணலாம். தெரியுமா, தெரியாது, அதுதான் இடிக்குது, அதுக்கப்புறம் லாஸ்ட் பெஞ்சுக்கு மாற்றுங்க. இந்த ட்ரோல் பண்ணிவிட்டு நிறைய பேர் வியூவர்ஸ்க்காக நிறைய பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு அது விஷயம் கிடையாது. இப்போ ஒரு குழந்தை, அது அதனோட மனநிலையும் புரிஞ்சுக்கணும். இப்போ உங்களால் நேராக போய் பார்க்க முடிஞ்சவங்க நிறைய பேரோட தலைவர்கள் இருக்காங்க. நான் வந்து என்டிக்கும் சப்போர்ட் இல்லை, யாருக்கும் சப்போர்ட் கிடையாது. எல்லாரும் சொல்கிறேன், இப்போ அவன் செஞ்சது சரியில்லைன்னா நேராக சொல்லிடுங்க. அவர்கிட்ட சொல்ல முடியும், இந்த மாதிரி இருக்கிறது நல்லா இருக்கா அப்படின்னு. ஒரு டீச்சர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி தான். இப்போ அவருக்கு என்ன சொல்கிறது, நிறைய வேலை இருக்கலாம், நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறையா இருந்திருக்கலாம். அங்கே போகணும் இங்கே போகணும், பஸ்ஸோட இப்போ என்னமோ 300 பஸ்ஸு ஏசி பஸ் வரப்போகுதுன்றாங்க. அந்த மாதிரியெல்லாம் பேசியிருக்காங்க. அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறதுனால அவருக்கு இதை கவனிக்க ஒரு நேரம் இருக்கா? இப்போ இவங்க அந்த ஒரு வீடியோ போட்டிருக்காங்களா, அது எப்படி போட்டிருக்காங்க, எந்த மாதிரி அவங்களுக்கு போயிருக்குன்னே தெரியாது. இப்போ அவருக்குன்னு ஒரு வேலை வந்திருக்கு, அந்த வேலை பேசியில் இதை தெரிஞ்சுமா தெரியாதானே தெரியாது. இது டிஎம்கேலையும் நடந்திருக்குது. நம்ம எம்எல்ஏங்க பண்ணுறதெல்லாம் மறுநாள் பொழுதில் வந்து தலைவலியாக இருக்குது அப்படின்னு ஸ்டாலின் சாரே சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி இன்னும் நிறையா இருக்குது. இது வந்து அந்த குழந்தை இது பண்ணது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது ஓப்பனாக அந்த இடத்துல வந்து லாஸ்ட் பெஞ்சில் மாற்றிருங்க. இது அவங்க பெற்றவங்க பார்த்துருப்பாங்க. நீங்கள் கேட்டது என்னன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அது பாடத்தில் இருக்கிறதானு புரியல. அந்த பிள்ளைக்கு எதுவும் தெரிஞ்சிருக்கான சிரிக்குது. அந்த பிள்ளை ஆனால் சிரிக்குது, உங்களை பார்த்து என்ன அப்படின்ற மாதிரி சிரிக்குது. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அந்த பொண்ணோட இதுலேருந்து பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு அதிகாரி பண்ணக்கூடாது. அது என்கரேஜ் பண்ணணும். ஸோ அதுதான் தேவை இங்கே.